மோல் கான்செப்ட்னா என்ன? வாட் இஸ் மோல்? இதை நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ் வரைக்கும் வரும். அதை பிறகு கெமிஸ்ட்ரி நீங்க எங்கெல்லாம் படிக்கீங்கன்னா அந்த மோல் கான்செப்ட் வரும். இதை புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி கஷ்டமா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இந்த வீடியோ ரொம்ப ஈஸியா நான் சொல்லித்தரேன் பாருங்க. மோல் என்பது ஒரு எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய நம்பர், பேர், அவ்வளவுதான். எப்படி சொல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, டசன் அப்படின்னு சொல்றேன். டசன்னா என்ன அர்த்தம்? 12, 12 என்ற ஒரு எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் டசன். டெக்கா அப்படின்னு சொல்றாங்க, டெக்கேன், டெக்டெயின் அப்படிலாம் படிக்கணும்ல. டெக்கா அப்படின்னா 10, 10ன்ற எண்ணிக்கை இருக்கக்கூடிய ஒரு நம்பர், வேர்டு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்ப மோல்ன்றது இதே மாதிரிதான், ஒரு எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய நம்பர். என்ன எண்ணிக்கை அப்படின்னா 6.022 இன்ட்டு 10⁻23 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. அதாவது 10⁻−23 கிடையாது, +23. அப்ப இது ரொம்ப பெரிய எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் மோல். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையா இருக்கே, அவ்வளவு பெரிய எண்ணிக்கையை நம்ம எங்க எதை குறிப்பிடுறதுக்கு நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா, அணுக்கள். அணுக்கள்ல, அதாவது ஆட்டம்ஸ்ல இந்த எண்ணிக்கை ரொம்ப சொற்பமா தான் பார்க்கப்படுது. ஓகேங்களா? 1 மோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6.022 இன்ட்டு 10⁻23 என்ற ஒரு எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு, அவ்வளவுதான். இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகேங்களா?